الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு குர்ஆனை கொடுக்கிறான். இந்த குர்ஆனை கொடுத்து அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் என்று சொன்னால், தாலிகல் கிதாப், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட கையில இருக்கிற இந்த கிதாப் இருக்குதே, இந்த குர்ஆன் இருக்குதே, லா ரைப ஃபீஹி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுன்றதை யார் சொல்றான்? படைச்ச ரப்பு அல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்றான். குர்ஆன் எங்களோட பேசி கொண்டிருக்குது. நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசத்துக்கள நிரந்தரமான ஒரே ஒரு முஅஜிசத் அல் குர்ஆன் மட்டும்தான். சாபிதான பாக்கியான மக்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ரஹ்மத்துல் லில் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்றான். ரஹ்மத்தாக மக்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் தான் நிரந்தரமான முஅஜிசத். அதே போல மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதும் இந்த அல் குர்ஆன் தான் என்றதை திட்ட தெளிவாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லிட்டான். குர்ஆன் எங்களோட பேசுது. நாங்க பார்க்கலன்றதுனால குர்ஆன் பொறுப்பு கிடையாது, அல்லாஹ் பொறுப்பு கிடையாது. நாங்க தான் பார்க்கணும். அல்லாஹ் ரசூலை குத்தம் சொல்ல இயலாது. அவங்க எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டாங்க. பேசும்போது பேசுவோமே, எச்சி துப்புறது முதற்கொண்டு ஆட்சி செய்யறது வரையில சொல்லி தந்திக்கிறாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லி தரலன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சத்தியமா சொல்லவே முடியாது. அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, குர்ஆன் முழுக்கவே ரஹ்மத்து. அதே போல குர்ஆன் முழுக்கவே ஷிஃபா, குர்ஆன் முழுக்கவே உபதேசம் அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி தந்திக்கிறாங்க. முழுக்கவும் ரஹ்மத்து தான், ஷிஃபா தான், உபதேசம் தான் சொல்லி தந்ததுக்கு பின்னால ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால சில குறிப்பிட்ட சூறாக்களுக்கு பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, சூரத்து துகான், சூரா ரஹ்மான், சூரா யாசீன், சூரா வாக்கியா, சூரத்துல் முல்க், சூரா சஜ்தா, சூரா பக்ரா, ஆலு இம்ரான், இத போல பல சூறாக்களுக்கு பல சிறப்புகள், தனிப்பட்ட குறிப்பான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த சூறாக்களுக்கு பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த சூறாக்கள்ல ஒரு சூறா தான் சூரத்துல் பக்ரா. அல்லாஹு தஆலா குர்ஆனை கையில கொடுக்கிற நேரமே உறுதி செஞ்சு கொடுத்துட்டான், இந்த கிதாபுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி. அதுக்கு பின்னால் அந்த சூரத்துல் பக்ரால அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, பல சம்பவங்களை அல்லாஹ் பேசுறான், பல உபதேசங்களை அல்லாஹ் பேசுறான். முனாஃபிக்குக்கும் முஃமினுக்கும் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணியத்தை அல்லாஹ் சொல்றான். ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும்போது திட்ட தெளிவாக அந்த குர்ஆன்ல பேசிக் கொண்டிருக்கிறான். சூரத்துல் பக்ரால அல்லாஹ் பேசுறான். என்ன சொல்றான்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளத்துல நினைச்சத அல்லாஹ் மாத்தி கொடுத்தான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லதன் தர்லாஹா, நீங்க பொருந்திக் கொள்ளக்கூடிய கஅபாவையே நாங்க உங்களுக்கு என்ன செஞ்சோம் யா ரசூலல்லாஹ், கிபுலாவாக ஆக்கி தந்துட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்து பார்த்து தொழுறாங்க. ஏன், என்ன காரணம்? கிபுலாவாக கஅபா மாறக்கூடாதான்ற அந்த ஒரு ஏக்கம் அல்லாஹ் நிறைவு செஞ்சு கொடுத்தானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல நினைச்சாங்க, அல்லாஹ் செஞ்சு கொடுத்தான். நடத்தக்கூடியவன் அல்லாஹ் தான். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் பக்ராவை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, இந்த சூரத்துல் பக்ரா மதீனால இறக்கப்பட்டது, மதனி என்று நாங்க சொல்லுவோம். இந்த சூரத்துல் பக்ரால 286 ஆயத்துக்கள் இருக்குது. சூரத்துல் பக்ரால 286 ஆயத்துக்கள் இருக்குது. குர்ஆன்லயே மிகப்பெரிய சூரா சூரத்துல் பக்ரா. அதே போல ஒரு சஃப்ஹாவுடைய வசனம், அல்லாஹ் கடனை பத்தி அந்த வசனத்துல பேசுறான். கடனை பத்தி பேசக்கூடிய அந்த நீளமான வசனம் கூட சூரத்துல் பக்ரால தான் இருக்குது. ஆயத்துல் குர்சி, அதே போல ஆமனர் ரசூல், இந்த வசனங்கள் கூட சூரத்துல் பக்ரால தான் இருக்குது. இது தனிப்பட்ட ஒரு சிறப்பு. சூரத்துல் பக்ராவை முழுமையாக நாங்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், தனிப்பட்ட சிறப்புகளை விட சூரத்துல் பக்ராவை முழுமையாக நாங்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த சூரத்துல் பக்ராவை ஓதுறதுனால என்ன சிறப்புகள் கிடைக்குது, இந்த உலகத்துல எங்களுக்கு என்ன பிரயோசனம் நாங்க சூரத்துல் பக்ராவை ஓதுறதுனால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் பைத்தல்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா லா யதுகுலுஹு ஷைத்தான், எந்த வீட்ல சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்ல ஷைத்தான் நுழைய மாட்டான். ஷைத்தான் அந்த வீட்டை விட்டும் விரண்டோடுறான். இன்னல் பைத்தல்லதி யன்ஃபிரு சூரத்துல் பக்ரா, எந்த வீட்ல சூரா பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்ல இருந்து ஷைத்தான் விரண்டோடுறான்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓடுறதுக்கும் விரண்டோடுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஓடுறேன்னு சொன்னா சும்மா மெதுவா ஓடுறதுக்கும் ஓடுறேன்னு சொல்றது, விரண்டு ஓடுறேன்னு சொன்னா நாம சொல்லுவோமே
பின்னங்கால் பொடரில படபட ஓடுறேன்னு சொல்லி அதுக்கு தான் என் பிறன்ற வசனத்தை பாவிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் விரண்டு ஓடுறான். இன்னைக்கு வீட்டுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா பல பிரச்சனைகள். ஒரு சராசரி மனுஷனை எடுத்து பார்த்தோம்டா அவன் தலையை எங்களுக்கு தோண்டி பார்க்கலாது. அப்படி பார்க்க ஏழுமாக இருந்தா நாங்க விளங்கிக் கொள்வோம் இவ்வளவு பிரச்சனை இருக்குதாண்டு. அந்த அளவுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையால அவன் வாழ்க்கையே என்ன செய்து மாறி பெய்து கொண்டிருக்குது. அந்த பிரச்சனைகள் டென்ஷன்கள் கூடுற நேரத்துல நாங்க என்ன செஞ்சிருவோம் சொன்னா அல்லாஹ்வையே மறந்துடுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே மறந்துடுவோம், குர்ஆனையே மறந்துடுவோம். ஏன் என்ன காரணம்? பிரச்சனைகள் அதிகம். அல்லாஹ்வை மறக்காம இருக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறக்காம இருக்க, குர்ஆனை நீ ஓதாம இருக்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? முழு பிரச்சனைக்கும் இந்த குர்ஆன்ல தானப்பா உனக்கு விடிவு காலம் இருக்குது, விமோச்சனம் இருக்குது. இந்த குர்ஆனை நீ ஓதுன்றதை தான் திட்ட தெளிவாக சூரத்துல் பக்கராவும் அல் குர்ஆனும் எங்களுக்கு சொல்லுது. அல்லாஹ்வும் அதைத்தானே சொல்றான். திட்ட தெளிவாக குர்ஆன் வசனங்கள், திட்ட தெளிவான ஹதீசுகள். குர்ஆனை மறக்காம இருக்கிறதுக்கு கண்ணியமான உறவுகளை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எந்த வீட்ல ஷைத்தான் இருக்குமோ அந்த வீட்ல பிரச்சனை. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, வாப்பாவுக்கும் புள்ளைக்கு மத்தியில பிரச்சனை, உம்மாவுக்கும் புள்ளைக்கு மத்தியில பிரச்சனை, மாமிக்கும் மருமகளுக்கும் மத்தியில பிரச்சனை. இதெல்லாம் வாரத்துக்கான காரணம் என்ன? ஷைத்தான் எங்கட வீட்டுக்குள்ள ஈக்கிறதுனால. இன்றைக்கு லட்சக்கணக்கு சம்பாதிக்கிறோம், ஆனா என்ன செய்தில்ல, கையில நிலைச்சு நிக்கிதில்ல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிப்புல புண்ணியம் இல்ல. என்ன காரணம்? சூரத்துல் பக்கரா ஓதப்படாத காரணம். குர்ஆன் எந்த வீட்ல ஓதப்படலையோ அந்த வீட்ல ஷைத்தான் குடியிருக்கிறான். இதத்தான் யார் சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை நீ ஓது. அந்த குர்ஆன் மறுமையில உனக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக வரும். அது அங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கராவை சொல்லும்போது சொல்றாங்க, இக்ரஉ சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவை ஓதுங்க வீட்ல. ஏன்? என்ன காரணம்? ஃபஇன்ன அக்தஹா பரக்கா. அந்த குர்ஆன்ல இருக்கிற சூரத்துல் பக்கராவை யார் ஓதி வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த சூரத்துல் பக்கரா பரக்கத்தாக மாறிடுது. உங்களோட வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் சூரத்துல் பக்கராலையும் முழு குர்ஆன்லையும் தான் இருக்குது. என்னன்னு சொன்னா குர்ஆனை மறந்துட்டு என்ன செய்யறோம்? கண்டவன்ட்ட போய் எங்கட பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணியமான உறவுகளை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லும் போது திட்ட தெளிவாக சொல்றா இந்த குர்ஆனை பத்தி, வலா தமுத்தன்ன ஐனைக்க, உங்களுக்கு நபிய நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வலா தமுத்தன்ன ஐனைக்க, குர்ஆன் உங்களோட கையில இருக்குது, சூரத்துல் ஃபாத்திஹா உங்களோட கையில இருக்குது. என்ன செய்யவானா? அடுத்தவனுக்கு நாங்க கொடுத்திக்கிறத நீங்க பார்க்கவானா? அவனுக்கு இந்த உலகத்தோட அழிஞ்சு போய்த்தாச்சு. ஆனா மறுமை வரையில வரக்கூடியது அல் குர்ஆன். அதைத்தான் ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் என்ன செய்யும்? நாளை மறுமையில உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யும். சூரத்துல் பக்கராவை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வதர்கஹா ஹஸ்ரா, யாரு இந்த பக்கராவை விட்டு போடுறாங்களோ, இந்த சூரத்துல் பக்கராவை ஓதாம இருக்கிறாங்களோ அவங்கட வீட்டுல பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு கைசேதம் தான் உண்டாகும். அதுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, வலா தஸ்ததிஉல் பதலா, வீட்டுல கண்ணூர் சூனியம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் எங்க இருக்குது? சூரத்துல் பக்கரால இருக்குதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு என்னன்னு சொன்னா வீட்டுல சூனியம் செய்யப்பட்டிக்குது, கண்ணூரால பீடிக்கப்பட்டிக்குது, குர்ஆன் ஓதி பார்க்கறதெல்லாம் விட்டாச்சு, குர்ஆன் ஓதி பார்க்கறதெல்லாம் விட்டாச்சு. வீட்லயே குர்ஆன் ஓதாதவன் என்ன செய்வானா? கண்ணூர் ஏற்பட்டா ஓதி பார்ப்பானா? ஓதி பார்க்க மாட்டான். அப்படியே போறது யார்கிட்ட போறது? சுகம் இல்ல, மருந்தெடுக்க போற டாக்டர்கிட்ட மருந்தெடுக்க போற, கையிலேயே மருந்தை வச்சுக்கிட்டு அடுத்தவன்ட்ட மருந்தை எடுக்க போற முட்டாள் கூட்டமாக நாங்க ஆகிக்கிறோம். கண்ணியமான உறவுகளை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தஸ்ததிஉல் பதலா, எந்த பெரிய சூனியக்காரன் வந்தாலும் குர்ஆன் முன்னிலையில இருந்து அவனை தோக்கடிச்சு போற்றும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சம்பவத்தில் அல்லாஹ் சொல்றது அதைத்தான். கண்ணியமான உறவுகளை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அடுத்ததாக நாங்க ஒரு சம்பவத்தை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்துல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள்ல ஒன்றுதான் இந்த சூரத்துல் பக்கராவை ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதுறாங்க. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா குர்ஆனை ஓதுறாங்க. எந்த இடத்துல இருந்து குர்ஆனை ஓதுறாங்க? அவங்களோட பக்கத்துல ஒட்டகம், அவங்களோட பக்கத்துல குதிரை கட்டப்பட்டிருக்குது. குதிரைக்கு பக்கத்துல அவங்களோட மகன் யஹ்யா தூங்கி கொண்டிருக்கிறார். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குர்ஆனை ஓதுறாங்க. திடீரென்று என்ன செய்து, இஸ் ஜாலத்தில் ஃபரஸ், குதிரைகள் மிரள தொடங்குது, குதிரை ஆட்டம் போட தொடங்குது. ஃபஸகத, குர்ஆன் ஓதுறத, சூரத்துல் பக்கரா ஓதுறத நிப்பாட்டுறாங்க.
ஃபஸகதத், அந்த குதிரையும் அப்படி என்ன செய்து மிரல்றத நிப்பாட்டுது. திருப்பி என்ன செய்றாங்க, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஃபக்ரா, திரும்பி ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஃபஜாலத்தில் ஃபரஸ், திருப்பியும் குதிரை மிரள தொடங்குது. ஃபஸகத வஸகதத்தில் ஃபரஸ், திருப்பி என்ன செய்து அவர் அமைதியாக இருக்கிற நேரத்துல, குர்ஆன் ஓதாம இருக்கிற நேரத்துல, சூரத்துல் பக்ரா ஓதாம இருக்கிற நேரத்துல குதிரைகளும் அமைதியாக இருக்குது. சும்ம கரஅ ஃபஜாலத்தில் ஃபரஸ், திருப்பி என்ன செய்றாங்க, ஓத ஆரம்பிக்கிறாங்க. திருப்பியும் குதிரை மிரள ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னால என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், திட்ட தெளிவாக ஹதீஸ் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. எங்க பதிவு செய்யப்பட்டது? முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அதுக்கு பின்னால உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தலையை தூக்கி வானத்தை பார்க்கறாங்க. தலையை தூக்கி வானத்தை பார்த்த நேரத்துல அந்த வானத்துல மின்னுது, லைட் போட்ட மாதிரி வெளிச்சம். உடனே என்ன செய்றாங்க, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தியை சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இக்ரா யா இப்னு ஹுதைர், குர்ஆன ஓத இருந்ததே, இக்ரா யா இப்னு ஹுதைர், குர்ஆன ஓத இருந்ததேன்னு சொல்லி யார் சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க. அந்த நேரத்துல உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் குர்ஆனை ஓதிருப்பேன், என் மகன் யஹ்யா பக்கத்துல படுத்து கொண்டிருக்கிறாங்க, குதிரைகள் பக்கத்துல இருக்குது. அந்த நேரத்துல குர்ஆனை நான் ஓத ஆரம்பிக்கிற நேரத்துல அந்த குதிரைகள் என்ன செய்து மிரள ஆரம்பிக்குது. என் புள்ளையே குதிரை சவட்டிருமோன்றதை நான் பயந்துட்டேன். அதனாலதான் நான் என்ன செய்யல, குர்ஆனை ஓதல்ல. எந்த அளவுக்கு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க குர்ஆன் ஓதுற சத்தத்தை கேட்டு வந்த மலாயிக்காமார்கள் தான் அவங்க. நீங்க கண்டீங்களே ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் மலாயிக்காமார்கள் தான் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க, தில்கல் மலாயிகா தனத் லி சௌதிக், நீங்க குர்ஆன் ஓதுறதை கேட்கறதுக்கு வந்த மலாயிக்காமார்கள் தான் அவங்கன்றாங்க. வலவ் கரக்த ல அஸ்பஹத், நீங்க காலை வரையில ஓதி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, யன்துருன்னாசு இலைஹா, மதீனா வாசிகள் எல்லாருமே அந்த மலாயிக்காமார்களை கண்டிருப்பாங்க. லா ததவாரா மின்ஹும், என்ன செஞ்சிருக்காது, அந்த மலாயிக்காமார்கள் மதீனா வாசிகளோட கண்ணை விட்டு மறைஞ்சிக்க மாட்டாங்க. நீங்க காலை வரையில ஓதி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால், மதீனாவாசிகளும் அந்த மலாய்க்காமார்களை பார்த்திருப்பாங்க, உங்களோட சத்தத்தை கேட்டு கொண்டிருந்திருப்பாங்க மலாய்க்காமார்கள் என்றதை திட்ட தெளிவாக சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தமான கண்ணியமான மலாய்க்காமார்களை எங்கட முன்னால கொண்டாந்து நிப்பாட்டக்கூடியதான் இந்த குர்ஆன், குறிப்பாக சூரத்துல் பக்ரா. ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னா, குர்ஆனையே மறந்தவர்களாக எங்கட ஊடுகள்ல சூரத்துல் பக்ரா ஓடுங்க, சூரா யாசீன் ஓதுறதே இன்றைக்கு பெருங்கஷ்டமாக இருக்குது. யாசீன் ஓதுறதே பெருங்கஷ்டமாக இருக்குது. சஹீஹும் லைஃபும் பார்த்து யாசீனை ஓதுற கூட்டம் ஒன்று உருவாகி இருக்குது. அல்லாஹு தஆலா என்னை உங்களையும் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 83 வசனங்கள் இருக்கிற சூரா யாசீனையே சஹீஹ் லைஃப் பார்த்து ஓதுறவன் 287 வசனங்கள் ஓதுவானா, 286 வசனங்கள் ஓதுவானா? அவன் வாயில வட சுடக்கூடியவனா தான் இருப்பானே ஒழிய அவன் செயல் அது இருக்காது. 83 ஆயத்தை ஓதுறதுக்கு இன்றைக்கு சஹீஹும் லைஃபும் பார்த்து இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? 286 வசனங்களை ஓத மாட்டான். அதை விளங்கி கொள்ளணும் முதலாவது. அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், மறுமையில அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்னத்தை தர்றான்? இந்த சூரத்துல் பக்ரா ஆலு இம்ரான நாங்க ஓதுறதுனால மறுமையில எங்களுக்கு என்ன கிடைக்குது? நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னா, கைசேதப்பட்டவர்களாக இருப்போம், சொர்க்கமா நரகமான்னு தெரியாதவர்களாக இருப்போம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்றாங்க, 4 விஷயங்களை பத்தி அல்லாஹ் உன்னிடத்துல கேட்கும் வரையில உன்ட 2 கால்களும் அங்க அசையும் அது இங்க அசையும் அது செஞ்சு வைத்த சில மாதிரி அப்படியே இருப்பாயின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், என் கேள்வி கணக்கு கடினமானது என்று சொல்லி. இப்படி இந்த நேரத்துல அதுக்கு அடுத்ததாக அந்த மறுமை நாளை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது திட்ட தெளிவாக சொல்றான், உங்களோட உம்மா வாப்பா உங்களை பார்த்து விரண்டோடுவாங்க, உங்களோட சகோதரர்மார்கள் உங்களை விட்டு விரண்டோடுவாங்க. ஏன், என்ன காரணம்? ஒரு நன்மையை சரி நீங்க கேட்டுருவீங்களோன்ற பயத்துல ஓடுவாங்க. சூரியனை அல்லாஹ் கொண்டாந்து தலைக்கு மேலால வைப்பான். அந்த நேரத்தில் சிலருடைய கரண்டை கால், சிலருடைய முட்டங்கால், சிலருடைய இடுப்பு, சிலருடைய நெஞ்சு. சிலர் என்ன செய்வாங்க, அந்த சூரியன் வெளிச்சம், அந்த சூரியன் அந்த வெயில் தாங்க முடியாம அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால்,
அல்லாஹு தாலா பாதுகாக்கணும். அந்த வேர்வையால் அப்படியே மூழ்கியே போய்த்துருவாங்க. முழு உடம்பும் வேர்வையால மூழ்கி போகும். இந்த நாள் தான் மறுமை நாள் என்று சொல்றது. கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். குர்ஆன்ல ரீதியாக இறங்கின வசனம் இது. சூரத்துல் பக்ரால அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான், அந்த நாளை நீ பயந்துகோன்றான் அல்லாஹ். ஏன் காரணம் என்ன? இங்க போடுற கூத்தையெல்லாம் நம்ம போட்டுட்டு ஒரு நாள் அல்லாஹு தஆலாவிடத்துல நாங்க போய்த்து சேரணும்ன்றதை அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டான். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்படி பயங்கரமான நாள்ல தான் என்ன செய்யும் சொன்னால், எங்களுக்கு மலை மேகங்களாக ஃபைன்னஹுமா யத்தியானி யௌமல் கியாமா கஅன்னஹுமா கமாமதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது எப்படி சொல்றாங்க தெரியுமா? எங்களுக்கு மலை மேகங்களாக இந்த சூரத்துல் பக்ராவும் ஆலு இம்ரானும் வரும். அந்த கஷ்டத்துடைய நாள்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக வரும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அது மட்டுமா துஹாஜானி அன் அஸ்ஹாபிஹிமா. அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்துல எனக்காக உங்களுக்காக வேண்டி வாதாடக்கூடியதுதான் இந்த சூரத்துல் பக்ராவும் ஆலு இம்ரானும். யார் சொன்ன வாசகம் இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வாசகம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த சூரா பக்ராவும் சூரத்து ஆலு இம்ரானும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல வந்து சொல்லும், யா அல்லாஹ் இரவு பகலாக என்ன ஓதுனான், யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இவன் தொழுகையில என்ன ஓதுனான், யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை நாடி என்ன ஓதுனான், யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி வாதாடக்கூடியதாக என்ன செய்யும் சொன்னா சூரா பக்ராவும் சூரா ஆலு இம்ரானும் கியாமத்துடைய நாள்ல எனக்காக உங்களுக்காக வேண்டி வாதாடக்கூடியதாக இருக்குது என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, இஜ்அலு ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும் வலா தத்தகிதுஹா குபூரான்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வருது. திட்ட தெளிவாக வரக்கூடிய ஹதீஸ். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுல் புகாரில பதிவு செய்றாங்க, உங்களோட ஊடுகளை என்ன செய்யவானா, நீங்க மையவாடிகளாக ஆக்கி கொள்ளவானா. எந்த வீட்ல ஷைத்தான் இருக்கானோ அந்த ஊடு மையவாடின்னு சொல்லி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வீட்ல சூரத்துல் பக்ரா ஓதுங்க, ஷைத்தான் ஓடிடுவான்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வசனத்தை இந்த ஹதீஸை வச்சு நாங்க என்ன செய்ய முடியுமான்னு கேட்டால், கபருக்கு பக்கத்துல போய் குர்ஆன் ஓத முடியுமான்னு கேட்டால், இஜ்அலு ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும், அதாவது நீங்க என்ன செய்யவானா, உங்களோட ஊடுகளை தொழுகை நடக்கக்கூடிய இடமாக ஆக்கிக்கோங்க, தொழுகை நடக்காத மையவாடிகளாக ஆக்கிக்கொள்ள வானான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை வச்சு நாங்க என்ன விளங்கணும்னு சொன்னால், கபரடியில குர்ஆன் ஓத முடியுமான்னு கேட்டால் அது முடியும்ன்றது திட்ட தெளிவாக மார்க்கம் அனுமதிச்ச ஒரு செயல். மார்க்கம் அனுமதிச்ச ஒரு செயல். அப்ப இந்த ஹதீஸை வச்சு என்ன விளங்குதுன்னு சொன்னா, சல்லூ ஃபீ புயூதிக்கும் வலா தத்தகிதுஹா கல் மகாபிர் ஃபஇன்னல் மகாபிர் ஹியல்லதி நுஹிய அனிஸ் ஸலாத்தி ஃபீஹா. திட்ட தெளிவாக இந்த ஹதீஸுக்கு வரை விளக்கணம் சொல்லக்கூடிய இமாம்கள் என்ன சொல்றாங்க, ஷரஹ் சொல்லக்கூடிய விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் என்ன சொல்றாங்க, ஃபஇன்னல் மகாபிர், இந்த மைய தடுக்கிற மையவாடிகள் இருக்குதே, இது என்ன, தொழுகையை விட்டும் தடுக்கப்பட்ட இடம். அப்ப குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓத சொல்றாங்க. எந்த நேரத்திலையும் நம்மளால ஓதலாம். சில இடங்கள்ல ஓதவானான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அந்த சில இடங்கள்ல மையவாடியும் ஒன்னாண்டு கேட்டால் இல்ல. அப்படி மையவாடி அடங்குதுன்னு சொன்னா அந்த தடுத்த இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்ட தெளிவாக சொல்லி இருப்பாங்க. அப்ப மையவாடிகள்ல குர்ஆன் ஓத முடியுமான்றதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் அல்ல. சூரத்துல் பக்ராவை நீங்க வீட்ல ஓதுங்க. ஏன், என்ன காரணம்? மஸலுல் ஹய்யில் லதீ லா யஸ்குரு ரப்பஹு யஸ்குரு ரப்பஹு வல்லதீ லா யஸ்குரு ரப்பஹு கமஸலில் ஹய்யி வல் மையித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, மஸலுல் பைத்தில் லதீ யஸ்குருல்லாஹ ஃபீஹி, அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்யக்கூடிய வீட்டுக்கு உதாரணம், வல் பைத்தில் லதீ லா யஸ்குருல்லாஹ ஃபீஹி, அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்யாத வீட்டுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுல் ஹய்யி வல் மையித், ஒரு உயிருள்ள மனுஷனையும் மௌத்தான ஒரு மனுஷனையும் போலன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை வச்சு நாங்க விளங்க வேண்டியது என்ன தெரியுமா? எந்த வீட்ல குர்ஆன் ஓதப்படலையோ, எந்த வீட்ல தொழுகைகள் நடாத்தப்படலையோ அந்த வீடு என்ன வீடு? ஒரு மையத்தூட போலதான். எந்த வீட்ல குர்ஆன் ஓதப்படுதோ, தொழுகைகள் தொழப்படுதோ அந்த வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகள்? உயிருள்ள மக்கள் வாழக்கூடிய ஊடுகளை போலன்றதான் நாங்க இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கி கொள்ள வேண்டியது. அடுத்ததாக இமாமுனா பைஹகி ரஹிமஹுல்லாஹ் சுனனுல் குபரால பதிவு செய்றாங்க. இமாமுனா நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அன்னப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இஸ்தஹப்ப ஐ யக்ரஅ அலல் கப்ரி பஅத அத்-தஃப்னி
அவ்வல சூரத்தில் பக்ரா வ காதிமதிஹா. சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தையும் சூரா பக்ராவுடைய இறுதியையும் ஒரு மையத்தை அடக்கினதுக்கு பின்னால கபருக்கு பக்கத்துல இருந்து ஓதுறத அவங்க என்ன செஞ்சாங்க, விரும்பினாங்கன்னு சொல்லி இமாமுனா நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. பைஹகி இமாம் ரஹ்மஹுல்லாஹ் சுனனுல் குப்ரால பதிவு செய்றாங்க. அடுத்ததாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களும் இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களோட மதுஹபுடைய இமாம்களும் யுஸ்தஹப்பு அன் யக்ரஊஹா இன்தஹு ஷைஅன் மினல் குர்ஆன், கபரடியில குர்ஆன் ஓதுறத ஆகுமாக்குனாங்கன்னு சொன்னா அவங்க விரும்பத்தக்க செயலாக மாத்துனாங்க. திட்ட தெளிவாக வர்றது குர்ஆன் அந்த இடத்துல முழுக்க ஓதேலும் என்று சொன்னா அது என்ன செஞ்சிரும், அழகானதாக இருக்கும். குர்ஆன்ல இந்த ரெண்டையும் ஓதுறது பிரச்சனை இல்ல, குர்ஆன் முழுக்க ஒருத்தர் ஓதுறாரா அது அதை விடவும் சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஷாஃபி மதுஹபால தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது திட்ட தெளிவாக. ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நல்ல ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா வீட்டுல குர்ஆன் எந்த நேரத்திலையும் ஓதப்படுறது, முக்கியமாக காலையிலையும் மாலையிலையும் ஓதப்படுறது. கட்டாயம் நாங்க எங்கட வீட்டுல குர்ஆனை ஓதணும். சூரத்துல் பக்ரா, சூரா யாசீன், ஆலு இம்ரான் இந்த மாதிரி சூறாக்களை நாங்க ஓதி வர்றதால எங்கட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான், அந்த குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அகற்றிடுவான். இதுதான் மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தரக்கூடிய விஷயம். இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா குர்ஆன் கையில இருக்க நாங்க குர்ஆனை விட்டுட்டு எதையோ எல்லாம் நாங்க தேடி போகக்கூடியவங்களாக நாங்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்யூஷனை கையில தந்திருக்கிறான். அந்த சொல்யூஷன் மூலமாக எங்களுடைய என்ன தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைவு செஞ்சு தருவான்ன்றதை நாங்க மறந்துடக்கூடாது. ஆக 83 வசனங்களை ஓதுறதுக்கு சஹீஹும் லாயிஃபும் பார்த்து இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்னு சொன்னா 286 வசனங்களை ஓத மாட்டான்ன்றதை நல்ல முறையில விளங்கி கொள்ளணும். என்ன காரணம்? சூரா யாசீன காலையிலையும் மாலையிலையும் ஓதுறது பிதஅத்னு பேசக்கூடியவன் சூரா பக்ராவை ஓதுவானா? குர்ஆன் காலையிலையும் மாலையிலையும் ஓதப்படுறது பிதஅன்னு சொல்லி பேசுறான். இவன் என்ன செய்ய மாட்டான், யாசீன ஓதுறதுக்கே இவ்வளவு பாடுபடுறவன் சூரா பக்ராவை ஓதுவானா? 2.5 ஜுஸு கழிக்குது சூரா பக்ரால. ஆக வழிகேடர்களை விட்டும் நாங்களும் பாதுகாக்கப்படணும், எங்கட குடும்பமும் பாதுகாக்கப்படணும், எங்கட உம்மத்தும் பாதுகாக்கப்படணும். ஆக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த வழிகேடர்களை விட்டும் அல்லாஹ் எங்களையும் உங்களையும் பாதுகாக்கணும்னு சொல்லி துஆ செய்யுங்க. அது போதும். அல்ஹம்துலில்லாஹ். எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி இஹ்லாஸோட அமல் செய்றதுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.